ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மாங்காய் ஊறுகாய்க்கு 3 மாங்காய் எடுத்துருக்கேங்க. நான் இந்த சைஸில் 3 மாங்காய் எடுத்திருக்கேங்க. நீங்களும் எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துலாம். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி துணியில் நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா ஊறுகாயில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா துணியை தொடச்சிடுங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம மாங்காவெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாங்காய் சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு இந்த சைஸில் வேணும் அப்படின்னா இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை இதோட பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக என்ன கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் செய்கிறேங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறீங்க. உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா இது கலந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தது பாருங்கள், எப்படி நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இதை நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வச்சாதாங்க நல்லா மாங்காய் டேஸ்ட்டு கிடைக்குங்க. நான் இப்போது ஈவினிங் போல் இதை ரெடி பண்ணியிருக்கேங்க. நான் அடுத்த நாள் காலையில் இதை எண்ணெயில் பொரித்து இது பண்ண போகிறேங்க. நான் நல்லா ஊறட்டுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற வைக்க போகிறேங்க. எந்த அளவுக்கு நம்ம ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ இதை நாளைக்கு காலையில் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இது ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் விடிய காத்தால நான் 6 மணிக்கு பார்த்துருக்கேங்க. நல்லா ஊறிச்சு பாருங்கள். நல்லா ஊறி நல்லா தண்ணி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த உப்பும் அந்த மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. இப்போ இதில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. மாங்காய் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தாங்க சூப்பராக இருக்கும். நீங்களும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வேணால் வேறு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பச்சைக்கடலை பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பச்சைக்கடலை பருப்பு ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா செகக்கட்டுங்க. இது கூடயே கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வாசத்துக்காக சேர்க்குறதுங்க. நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேங்க கடுகு. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம. இப்போ இதை ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இது கூட நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா மாங்காய் மிக்ஸ் ஆகணுங்க. அந்த வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா மாங்காயை இந்த எண்ணெயில் ஹீட்டில் நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாங்க. நம்ம அதனால் இப்போ அதை மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. அந்த மாங்காய் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க.
இப்போ பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு பாருங்கள். நான் வந்து ஊறுகாயை ஊற வச்சுருந்தேன் அந்த பவுல்லையே மாற்றிக்கிட்டேங்க. நீங்கள் கண்ணாடி பவுல் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள் தனியாக வந்து ஒரு கிண்ணியில் மாற்றிருக்கேங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா தனியாக இந்த மாதிரி ஒரு கிண்ணியில் போட்டுக்கோங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிருங்க. இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்த்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. எனக்கு மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் ஒரே நாளில் காலியாயிருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.